ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழா. எவ்வளவோ அரசு வேலைகள் வருது, அதில் குறிப்பிட்ட வேலைகள் கிடைச்சாதான் உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த வேலைவாய்ப்போட சம்பளம் ப்ளஸ் அதில் வழங்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பொறுத்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அரசு துணிநூல் துறை, அதாவது டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஓகே, இவ்வளோ சேலரி, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கே, எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன வெப்சைட், எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. 12th ரிசல்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாரோ. நீங்கள் ஏன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து வழங்கக்கூடிய ஆன்லைன் டிகிரி ட்ரை பண்ணக்கூடாது? ஆன்லைனா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆஸ் பர் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் படி ஆன்லைன் டிகிரியும் ரெகுலர் டிகிரியும் சேம்ங்க. ஒரே டிகிரி சர்டிஃபிகேட் தான் ரெண்டு பேருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஆன்லைன் டிகிரிஸ் வச்சு அடுத்தடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பிரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணலாம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் மோடில் நீங்கள் பிஏ, எம்பிஏ, பிபிஏ, எம்ஏ போன்ற பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணலாம். அதுவும் இந்த ஜூலை பேட்ச்க்கான அட்மிஷன் ஓப்பனில் இருக்கு. 100% ஆன்லைனுங்க. எக்ஸாம் கூட ஆன்லைன் தான். லைவ் கிளாஸஸ், இன்கேஸ் லைவ் மிஸ் பண்ண ரெக்கார்டட் வீடியோஸ் கூட இருக்கும். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து மாஸ்டர் கிளாஸஸ்மே இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி உங்க பெயர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், என்ன கோர்ஸ் விருப்பப்படுறீங்க, குவாலிஃபிகேஷன் என்னன்னு கொடுத்து சப்மிட் பண்ணுங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டில இருந்து கால் பண்ணி ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. எல்லா டீடைல்ஸுமே கேட்டுங்க. ஃபீஸ்மே ரீசனபிள். 12th முடிச்சுட்டு டிகிரி பண்ணலான்னு இருக்கிறவங்க, இல்ல டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் பண்ணலான்னு இருக்கிறவங்க, நீங்க இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வழங்குற ஆன்லைன் மோட ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சீக்கிரம், லிமிடெட் சீட்ஸ் மட்டும். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். சிசிஐ, அதாவது காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். ஓகே, ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இவங்களோட கிளைகள் இருக்குது. நம்ம தமிழகத்திலையுமே இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. இங்கே தான் இவங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிக்ஸில் பல்வேறு ஓப்பனிங்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மற்றும் ட்ரெயினி லெவல் ஓப்பனிங்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. ட்ரெயினி அப்படிங்கிறதுனால டெம்பரரிலாம் கிடையாது, பர்மனண்ட்டான ரோல் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஸோ இந்த காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். இவங்களோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 இடங்களில் இருக்குது. மார்க்கெட் யார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 பிளேசஸில் இருக்குது இந்தியா முழுவதும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா லொக்கேஷன்ஸ்லையுமே இவங்க வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் முற்றிலும் ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணணும். ஃபீஸும் ஆன்லைன் தான். இதற்கான தேர்வு நீங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் katcarp.org.in. இதுதான். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வர 24/5 வரையும் டைம். இதற்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில் கெரியர் பேஜில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, மினிமம் எல்லாருக்கும் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ஓகே, ஸோ மினிமம் ஏஜ் கிரிட்டீரியா 18 வயசு கம்ப்ளீட். மேக்ஸிமம் என்ன ப்ரோ அப்படின்னா, அது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து மாறுமா. இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, அக்கௌண்ட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்க்கு 30 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 35, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா 33. ஏன்னா இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்பாக இருக்கிறதுனால பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் நீங்கள் எல்லோரும் ஓபிசிக்கு கீழே தான் வருவீங்க. ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் 30 வயது வரையும். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. ஓபிசினா +3 இயர்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, 1 by 1 எல்லா போஸ்டிங்குமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி எடுக்கிறாங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ட்ரெயினி அப்படிங்கிறதுனால டெம்பரவரி ரோல்லாம் கிடையாது, பர்மனண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான். போஸ்ட் நேம் தான் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பீரியட் முடிஞ்சோடனே டேரெக்டாக உங்களுக்கு அந்த ஆஃபீஸர் கேடரில் போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ரெகுலரில் பார்த்தீங்கன்னா 9, பேக்லாக்ல ஒரு வேகன்சி இருக்குது. வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் இருக்குது. 9 வேக்கன்சியில் யூஆருக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 1, எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்மான ஓபிசிக்கு எவ்வளோ. பேக்லாகில் இருக்கிற அந்த ஒரு வேக்கன்சி எஸ்சிக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 10 வேக்கன்சி. ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. 30 + ரிலாக்ஸேஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பாருங்களேன். எம்பிஏ இன் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிக்கலாம். அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட் ஈக்குவலன்ட் டு எம்பிஏ, அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஏதாவது மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்க, எம்பிஏக்கு ஈக்குவலண்ட் ஆனது அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள். அடுத்து பாருங்கள், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அக்கௌண்ட்ஸ் கேட்குறாங்க. 7 போஸ்டிங் இருக்குது. சிஏ ஆர் சிஎம்ஏ முடித்தவங்க. அடுத்து பாருங்கள், நிறைய வேக்கன்சி இருக்கக்கூடியது
ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் பாருங்கள் 125 வேக்கன்சி இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் வேக்கன்சி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வேக்கன்சி ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கும் இதில் சம் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக மொத்தமாக 125. ஸோ இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் அக்ரிகேட் ஆஃப், அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், அதாவது இந்த பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்களுக்குலாம் இவ்வளோ வேக்கன்சி வர்றது ரொம்ப ரொம்ப ரேருங்க. எங்கேயாவது ஒரு 5-10 அது மாதிரி தான் வரும். பட் இங்கே நிறைய வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் பிஎஸ்சி அக்ரி 50%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூனா 45% முடிச்சிருந்தா ஓகேவா. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் காட்டன் டெஸ்டிங் லேப் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சி தான் இருக்குது. ஒன்று வந்து எஸ்சிக்கும் ஒன்று வந்து ஓபிசி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், டிப்ளமோ. ஓகே, ஸோ இதான் பார்த்திங்கன்னா போஸ்டிங் டீட்டெயில்ஸ். ஸோ இனிஷியலாக உங்களை வந்து ட்ரெயினியாக எடுக்கிறப்போ உங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 30,000 ப்ளஸ் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். 12 மாதங்கள் முடிந்தக்கப்புறம் ப்ரொபேஷன் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேறு லெவல் போஸ்டிங் ப்ளஸ் சேலரி அந்த மாதிரி சர்வீஸ் பாண்டுமே இருக்குது. மினிமம் 3 இயர்ஸ்னாவது நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே, அதுதான் வந்து பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஜாப் வந்து மோசமான ஜாப் அப்படின்னு கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி அரசு வேலைவாய்ப்புகளில் இது எல்லாமே வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க, இந்த சர்வீஸ் பாண்ட் ப்ரொபேஷன் பீரியட் எல்லாமே. பட் வந்து ஃபீஸ் இருக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்மளால் முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு 1500, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடிக்கு 500 ருபீஸும் ஃபீ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீயை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே வந்து பே பண்ணிக்க முடியும். இதற்கு நீங்கள் என்ன படிக்கணும், எதுலேருந்து எவ்வளோ மார்க் வரப்போகுது எக்ஸாமில் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. cottoncorp.org.inல ரெக்ரூட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து எந்த சைஸில் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் பாருங்கள், நம்ம சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக சென்னையை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வை நீங்கள் எழுதிக்கலாம். இதற்கான ஜாப் லொக்கேஷனும் தமிழ்நாட்டில் இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தமிழகத்துலேயும் சில இடங்களில் இருக்குது, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில். பட் நிச்சயமாக அந்த இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. ஆனால் 100% எக்ஸாம் லொக்கேஷன் சென்னை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ அதற்கும் நீங்கள் வில்லிங்காக இருந்துக்கோங்க. தமிழ்நாட்டிலையும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். வெளியில் இருந்தாலும் நீங்கள் போகிறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ஓகே, ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. எதில் எலிஜிபிலிட்டி இருக்கோ அதில் நீங்கள் முக்கியமான ஒரு போஸ்ட், உங்களுக்கு பிடிச்ச ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த பேப்பரில் உங்களுக்கு 5 பார்ட் இருக்கும். 120 அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்பாங்களாம். மொத்தமாக 120 நிமிஷம். ஒரு மார்க் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட் ஆன்சர், அதாவது ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க். ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்தீங்கன்னா 0.25 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்களா, நெகட்டிவ் மார்க் உண்டு. இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் மார்க்கெட்டிங்க்கு என்ன செக்ஷன், அதில் எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ கொஸ்டின். உதாரணத்துக்கு இந்த யூனிட் 1 அப்படிங்கிறது ஜென்ரல் இங்கிலீஷில் இதுலேருந்து டாபிக்ஸில் வருமா, ஓகேவா. அதில் 15 கொஸ்டின் கேட்பாங்களாம், ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். அந்த மாதிரி டீட்டெயில்டாக எந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரப்போகுது அப்படிங்கிறதையுமே டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் அக்கௌண்ட்ஸ்க்குமே கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து இந்த ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்குமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து சூப்பருங்க. ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்றாங்களா, எதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வருது, எதை ஃபஸ்ட்டு படிக்கலாம், எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரியே எல்லா நோட்டிஃபிகேஷன்லையுமே கொடுத்தாலே போதுமே, நம்ம இதை கவர் பண்ணியே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.